ப்ராபபிலிட்டி இண்டெக்ஸ் மெத்தட் அப்படின்னா present value of benefit for every rupee investment. In other words, it involves a ratio that is created by comparing the ratio of the present value of future cash flow from project to initial investment. அதாவது ரெண்டுத்துக்கு வித்தியாசம், இன்ஃப்ளோக்கு அவுட்ஃப்ளோக்கு வித்தியாசம் பாருங்க. அதாவது present value of inflow, present value of outflow. புரியுது இல்லையா? இன்னைக்கு நான் 10,000 போட்டேன், இன்னைக்கு 10,000 வந்துச்சு பிரச்சனை. இன்னைக்கு 10,000 போட்டதுக்கு நாளைக்கு எனக்கு எவ்வளவு வருதுன்னா அப்ப அதுக்கு இதுக்குள்ள என்னது வித்தியாசம், கேப்பை தான் பார்க்குறோம். அப்போ அதுவே இந்த சேம் கான்செப்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு கணக்கு பார்த்து வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் இதே சேம் தான். பிஐன்றது பிரசன்ட் வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ் கிரேட்டர் தென் ஒன்னா அக்செப்ட், லெஸர் தென் ஒன்னா மேபி அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் ஈக்குவலன் தான். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 8 போனால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கோ டு இல்லஸ்ட்ரேஷன் 8. இல்லஸ்ட்ரேஷன் 8 என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, project requires initial investment 2,25,000. It is expected cash generated of the following cash flows: 95, 80, 60 and 55. Profitability index of the project, if appropriate discount rate is 12%. Same concept. ஆனா அங்க அதே அதே 2,90,000 2,90,00,000 சரி 2,90,000 எவ்வளவு வருது? 2,26,000 வந்துச்சு. அப்ப இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 2,00,000. அப்ப பாசிட்டிவ் தானே, எனக்கு பெனிஃபிட் தானே, அக்செப்ட் தானே? ஆமா அக்செப்ட். ஆனா இங்க அப்படி நம்ம போடுறதுல, அப்ப நம்ம இங்க வருங்க அங்க எப்படி போட்டோம்? 2,26,000 மைனஸ் 5,000, அப்ப 1,295 நம்ம சொல்றோம். பட் இங்க அப்படி சொல்றது கிடையாது. எப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, present value of expected cash future inflow, future inflow. இது வந்து present value of investor cash flow. ஏன்னா present value வந்து அது இன்னைக்கு தான் இருக்கும். அதனால அதுக்கு வந்து ஃபியூச்சர் வேல்யூ கிடையாது. எதுக்கு? அதனால வந்து இது வந்து ஃபியூச்சர் வேல்யூ கிடையாது. present value of investor cash outflow தான் வரும். ஆனா இது வந்து present value of expected cash flow inflow, அது வந்து ஃபியூச்சர்ல தான் வரும். ஆமா, இது அவுட்ஃப்ளோ இன்ஃப்ளோ. அப்ப அது வந்து என்ன சார் வகுத்துறோம். வகுத்து என்ன கிடைக்குது? பாசிட்டிவ். 1க்கு மேல போனா என்ன சொன்னேன்? 1 அண்ட் அபவ் மேல போனா அது பாசிட்டிவ் சொன்னேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இப்படி வந்துருச்சுன்னா 2,24,295 வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப பாருங்க 2,24,295. இது வந்து 2,25,000. 2,24,295 வகுத்தல் 2,25,000. அப்ப நெகட்டிவ். ஏன்னா ஒன்னுக்கு லெஸ் தென் 1 வந்துருச்சு. லெஸ் தென் 1 இது வந்து கிரேட்டர் தென் 1. அப்ப சரி இது அக்செப்ட். சரி